Good evening everyone. Last lessonல timeline panel பத்தி தான் பார்த்தோம். இந்த lessonல timeline panelல இருக்கிற frameனா என்ன, keyframeனா என்ன, blank keyframeனா என்ன பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். First Animate 2021 ஓபன் பண்ணிக்கிறேன். இத first ஒரு new document create பண்ணனும். So go to file new. இதுல some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் character animation choose பண்ணிட்டு அதுல height size நான் choose பண்றேன். once நீங்க height click பண்ண உடனே அதோட widthம் heightம் நமக்கு right sideல செட் ஆயிரும். frame rate platform type பத்தி தெரியாதவங்க என்னோட previous lesson பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. then create. இப்போ நமக்கு new document create ஆயிருக்கு. இதோட நேம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், stage ன்னு சொல்லுவோம். இத zoom in zoom out பண்றதுக்கு control plus control minus யூஸ் பண்றது மூலமா zoom in zoom out பண்ணிக்கலாம். அது தெரியல அப்படின்னா கீபோர்ட்ல hold down control press பண்ணிட்டு மவுஸ்ல scroll up scroll down யூஸ் பண்றது மூலமாவும் நீங்க zoom in zoom out பண்ணிக்க முடியும். லாஸ்ட் லெசன்ல டைம்லைன் பேனல் எப்படி ஷோ பண்றது, எப்படி ஹைட் பண்றது, டைம்லைன் பேனல்ல எப்படி நியூ லேயர் கிரியேட் பண்றது, எப்படி நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றது, எப்படி டிலீட் பண்றது பத்தி தான் பார்த்தோம். இந்த லெசன்ல டைம்லைன் பேனல்ல இருக்கிற ஃப்ரேம்னா என்ன, கீ ஃப்ரேம்னா என்ன, பிளாங்க் கீ ஃப்ரேம்னா என்னங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைம்லைன் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிற 1, 5, 10, 15 இது எல்லாமே ஃப்ரேம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே பாக்ஸா விசிபிள் ஆகுதுல, அதோடைய நேம் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் இந்த டைம்லைனை எனக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைட்ல கொடுத்துருக்க இந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நீங்க ரீசெட் பண்ண முடியும். பாட்டத்துல ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நீங்க ஃப்ரேமை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் டைம்ல என்ன ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பாருங்க ஒரு பிளாங்க் சர்க்கிள் நமக்கு விசிபிள் ஆகும். அதோடைய நேம் தான் நம்ம என்ன சொல்றோம், பிளாங்க் கீ ஃப்ரேம் சொல்றோம். ஒரு பிளைன் பேப்பர்ல நீங்க எந்தவித டிராயிங் வரையாத வரைக்கும் அது பிளைனா தான் விசிபிள் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நான் எதுவுமே வரையல, அதனால தான் அது பிளாங்கா விசிபிள் ஆகுது. அதை இண்டிகேட் பண்றதுக்காகத்தான் இந்த பிளாங்க் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கும். அதோடைய நேம் என்ன சொல்றோம், டைம் இண்டிகேட்டர் இல்லைன்னா பிளே ஹெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் ஒரு ரெக்டாங்கிள் டூல் டிரா பண்றேன். அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆர். இப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பாருங்க ஒரு பிளாக் கலர் டாட் விசிபிள் ஆகுதா. இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, ஒரு பிளாங்கா விசிபிள் ஆச்சு. இப்ப இதோடைய நேம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். நீங்க எந்தவித டிராயிங்கும் வரையாத வரைக்கும் அது பிளாங்கா தான் இருக்கும். எப்ப நீங்க ஃப்ரேம்ல ஒரு டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறீங்களோ அது பிளாக் கலர் டாட்டா கன்வெர்ட் ஆயிரும். அதோடைய நேம் தான் கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். எனக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கீபோர்ட்ல டாட் யூஸ் பண்றது மூலமா நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதுவே ப்ரீவியஸ் ஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னா கீபோர்ட்ல கமா யூஸ் பண்றது மூலமா நீங்க ப்ரீவியஸ் ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வரைஞ்ச ஆப்ஜெக்டை 30 ஃப்ரேம்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க 30 ஃப்ரேம்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு F5 கீபோர்ட்ல F5 யூஸ் பண்றது மூலமா என்னுடைய ஆப்ஜெக்டை 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிறோம் 1 செகண்டுக்கு 30 ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இதுல F5 யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா go to insert timeline frame யூஸ் பண்றது மூலமா ஃப்ரேமை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதுவே நான் 5th ஃப்ரேம்ல கிளிக் பண்றேன், இது வரைக்கும் எனக்கு ஃப்ரேம்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்க கீபோர்ட்ல Shift F5 யூஸ் பண்றது மூலமா நீங்க ஃப்ரேம்ஸை டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அடிஷனலா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்ட்ல F6 யூஸ் பண்றது மூலமா நீங்க ஒரு நியூ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் இந்த ரெக்டாங்கிளை மூவ் பண்றேன். இப்போ நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இனிஷியலா இங்க இருக்கும், 5th ஃப்ரேம்ல என்னோட ரெக்டாங்கிளோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ஆப்ஜெக்டோட நீங்க பொசிஷன் ஃப்ரேம்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க F6 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிஷனலா எனக்கு பிளாங்க் கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்ட்ல F7 யூஸ் பண்றது மூலமா பிளாங்க் கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்க முடியும். தெரியல அப்படின்னா இன்சர்ட் மெனுல போயிட்டு டைம்லைன் பிளாங்க் கீ ஃப்ரேம். இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ரெக்டாங்கிள் இருக்குது, செகண்ட் ஃப்ரேம்ல நான் சர்க்கிள் வரையணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ நான் F5 யூஸ் பண்ணணுமா, F6 யூஸ் பண்ணணுமா, F7 யூஸ் பண்ணணுமா, எல்லாருமே குழப்பத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிளாங்க் கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் கீ F7 கிளிக் பண்ணிட்டு இப்போ பிளாங்கா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிடுச்சு.
சர்க்கிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஓவல் டூல் ஹோல்ட் டவுன் ஷிஃப்ட் அண்ட் டிராக் யூஸ் பண்றது மூலமா நீங்க சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ரெக்டாங்கிள் இருக்கும், செகண்ட் ஃப்ரேம்ல சர்க்கிள் இருக்கும். இந்த இடத்துல எனக்கு சர்க்கிள் வேண்டாம், அந்த கீ ஃப்ரேமை டிலீட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் F6 யூஸ் பண்றது மூலமா கீ ஃப்ரேமை டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்குள்ள லெசன்ல ஃப்ரேம்னா என்ன, எப்படி ஃப்ரேமை எக்ஸ்டெண்ட் பண்றது, கீ ஃப்ரேம்னா என்ன, எப்படி கீ ஃப்ரேமை டிலீட் பண்றது, எப்படி ஒரு பிளாங்க் கீ ஃப்ரேம்ல ஒரு ஆப்ஜெக்ட் டிரா பண்றது பத்தி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் லெசன்ல இன்னும் நிறைய அட்வான்ஸ் டீடைல் டைம்லைன் பேனலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.